Hi students, இன்னைக்கு நம்ம class 11 CBSE Maths NCERTல 6th chapter permutation and combinationல exercise 6.3ல 8th and 9th sum பார்ப்போம். இந்த வீடியோல 8th sum பாருங்க. first, how many words with or without meaning can be formed by using all the letters of the word equation? இத யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ண முடியும் வித் ஆர் வித்தவுட் மீனிங் எல்லாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூஸிங் ஈச் லெட்டர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ், ஒரு லெட்டரை ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன், இந்த வேர்ட் ஈக்குவேஷன் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? ஹேஸ் 8 letters, 8 distinct letters. So they can be arranged in 8p8. ஒரு லெட்டர் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 8p8 ஒரு லெட்டர் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ மொத்தம் இருக்கிற 8 லெட்டர்ஸில் 8p8 8 வேஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை போட்டோம்னா நமக்கு 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு இங்கே ஆன்சர். 8 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. Its answer 56 into 30, 4 3s are 12 into 24. 3 6 are 18, 3 5s are 15, 16, 0 into 24. So multiply பண்ணி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 zeros are 0, 4 8s are 32, 4 6 are 24 27, 4 1s are 4 6, 2 zeros are 0, 2 8s are 16, 2 6 are 12 13, 2 1s are 2 3, 0 2 3 40,320. 40,320 is your final answer. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அடுத்தது 9th சம் பார்ப்போம். how many words with or without meaning can be made from the letters of the word Monday? இந்த மண்டே இதில் இருக்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி அஸ்யூமிங் தட் நோ லெட்டர் இஸ் ரிப்பீட்டட் இஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, 4 letters ஆர் யூஸ்ட் அட் எ டைம்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ 4 letters ஆர் யூஸ்ட் அட் எ டைம். அப்போது மொத்தம் இருக்கிறது எத்தனை லெட்டர்ஸ் இன் மண்டேல 6 letters. இந்த 6 lettersல நம்ம இங்கே வந்து 4 letters எடுத்து எழுதணும் இல்லையா. 4 letters அரேஞ்ச் பண்ணணும். அவுட் ஆஃப் 6 இதில் வந்து 4 letters அட் எ டைம் எடுக்கிறாங்க. அப்போது the required number of words is equal to 6p4. So 6 into 5 into 4 into 3 வரைக்கும் தான் போடணும். ஓகேவா, 4 தானே கொடுத்துருக்காங்க, 6p4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 30, 4 3s are 12, 12 3s are 36, 360 words. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். all letters are used at a time. all letters அப்படின்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 6 letters. 6 letters in 6 ways, 6p6. ஸோ அப்போ 6 into 5 into 4 into 3 into 2 into 1.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 360 into 2 720 வேர்ட்ஸ் 720 வேஸ் சரி வேர்ட்ஸ் இந்த கேட்டிருக்காங்க இல்லையா 720 வேர்ட்ஸ் இங்கேயும் 360 வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா all letters are used but first letter is a vowel letter vowel ஸோ இந்த மண்டேல எத்தனை லெட்டர்ஸ் வந்து நமக்கு வவல் இருக்குன்னு பாருங்க ஏ இருக்கு ஓ இருக்கு ஏ ஓ வவல் இருக்கு these two letters can be arranged in two ways ஓகேவா in two ways பேலன்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா 6 1 2 3 4 5 6 ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து வவலாக இருக்கணும் அது வந்து 2 வேஸில் நம்ம ஃபில் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கிற இந்த 5 இருக்கு இல்லையா பேலன்ஸ் இருக்கிற இந்த 5 பிளேசஸ்ஸு 5 வேஸில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் ஸோ the remaining 5 letters can be arranged in the remaining 5 places in 5 ways so the remaining 5 letters can be arranged in 5 places five ways தான் in 5p4 sorry 5p5 5p5 that is equal to 5 into 5 factorial வரும் இல்லையா 5 factorial so total number is equal to 2 into 5 factorial அப்போ 2 into 5 into 4 into 3 into 2 into 1 2 5s are 10 40 40 into 6 40 into 6 240 words ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ